கடவுள் கொடுத்த நிம்மதி என்ற வரம். இதைத்தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டெல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு ஊர்ல குமார் என்பவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் குமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது வகுப்பு தோழரை சந்திக்கிறார். அவருடைய தோழர் பார்ப்பதற்கு எளிய உடையை அணிந்து எளிமையாகவும் இருக்கிறார். அவர் குமாரிடம் வந்து, உன்னை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி என்கிறார். அவர் குமாரிடம் ஒப்பிடுகையில் கொஞ்சம் வசதி குறைவாகவே தெரிந்தது. அதனால் குமார் கொஞ்சம் நிம்மதியாகவும் உணர்கிறார். இருவரும் தொலைபேசி எண்களையும் வீட்டு முகவரிகளையும் பரிமாறி கொண்டார்கள். குமார் பெருமிதத்துடன் தனது புத்தம் புதிய விலை உயர்ந்த காரை தனது நண்பரிடம் காட்டி வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு அவர் அதை மறுத்து ஏற்கனவே தனது காரை வரச் சொல்லி இருப்பதாக கூறுகிறார். அந்த காரை பார்த்த குமாருக்கு அது பழைய காராக தோன்றியது. மேலும் குமார் மறுநாள் அவரை தனது வீட்டிற்கு மதிய உணவுக்கு அழைக்கிறார். உண்மையில் குமார் தனது வெற்றியையும் செல்வ செழிப்பையும் அவருக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தார். அடுத்த நாள் குமார் வசித்த பங்களாவிற்கு அவர் நண்பர் வருகிறார். குமாரின் வீட்டை பார்த்து அவர் நண்பர் ஈர்க்கப்பட்டார். அந்த வீட்டை குமார் லோன் போட்டு கடனில்தான் வாங்கியிருந்தார். இருவரும் மதிய உணவு சாப்பிட்டார்கள். குமாரிடம் அவர் நண்பர் சிறு வணிகம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருப்பதாக கூறுகிறார். உடனே குமார், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா என்று கேட்கிறார். அதற்கு அவர் நலமாக இருப்பதாக கூறி குமாரை பார்த்து சிரிக்கிறார். அவர் நண்பர் குமாரை விரைவில் அவரது வீட்டிற்கு வருமாறு அழைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். 2 வாரங்கள் கழித்து குமார் அவர் நண்பர் வீட்டிற்கு செல்லலாம் என தன் மனைவியிடம் கூறுகிறார். குமாரின் மனைவிக்கு அவருடைய வீட்டிற்கு செல்ல விருப்பம் இல்லை. கல்லூரியில் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் என்று கூறி மனைவியை அழைத்து செல்கிறார். இருவரும் காரில் செல்லும் போது இடையில் அவருடைய நண்பரின் வீட்டிற்கு செல்லும் வழியை ஒருவரிடம் கேட்கிறார்கள். அதற்கு அந்த நபர் அவர் நண்பரின் பெயரை கேட்டவுடன் மிகுந்த மரியாதையுடன் வழியை கூறுகிறார். அவரின் நண்பரின் வீடு எளிய மற்றும் அழகான வீடாக இருந்தது. வீட்டின் முன்பு 4 கார்கள் நின்று கொண்டு இருந்தது. இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அவர்களை அவர் நண்பர் அன்புடன் வரவேற்கிறார். பிறகு மதிய உணவு நன்றாக பரிமாறப்பட்டது. மதிய உணவின் போது குமாரின் எம்டியை பற்றி அவர் நண்பர் கேட்கிறார். குமாரின் நண்பர் அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறுகிறார். உணவிற்கு பின் அருகில் இருந்த அவரது டேபிள் ஒன்றில் கம்பெனி கிஃப்ட் ஒன்றை குமார் பார்க்கிறார். அந்த கம்பெனி குமார் வேலை செய்கின்ற கம்பெனியின் சுமார் 38% பங்குகளை வைத்திருந்தது. குமார் அவரிடம் அந்த கம்பெனி பற்றி விசாரித்தார். அதற்கு அவர் சிரித்துவிட்டு அந்த கம்பெனி தன்னுடையது என்று கூறுகிறார். அருகில் இருக்கும் பெரிய தோட்டமும் அவருடையது என்கிறார். இதையெல்லாம் பார்த்தவுடன் குமாருக்கு அவர் மீது ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. குமார் அவர் நண்பரை பார்த்து பணிவு பற்றி ஒரு பாடம் கற்றுக்கொண்டார். மேலும் தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது என்பதையும் உணர்ந்து கொண்டார். குமார் வீட்டிற்கு திரும்பும்போது மிகவும் அமைதியாக இருந்தார். அவரின் மனைவியும் பணிவாகவும் மிகவும் அமைதியாகவும் இருந்தால் அவள் மனதில் உள்ள எண்ணங்களை குமாரால் உணர முடிந்தது. கார் கண்ணாடியை குமார் பார்த்து கொண்டே தன் மனதில், இஎம்ஐ மற்றும் கடன்கள், அதிக சுமைகள் ஆகியவற்றில் நான் வாழ்கிறேன். ஆனால் எனக்கு சம்பளம் கொடுப்பவர் மிகவும் அமைதியாகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் என்று நினைத்து கொண்டே காரில் வீட்டிற்கு செல்கிறார். உண்மையில் ஆழமான ஆறுகள் அமைதியாகவே ஓடுகின்றன. கடவுள் கொடுத்த நிம்மதி என்ற வரத்தை இழந்து விடாதீர்கள். மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக லோன் மூலமாக அனைத்து பொருட்களையும் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்வதை விட உங்கள் நிம்மதிக்காக வாழுங்கள். மேலும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் எவை என்பதையும் சேமிப்பு பழக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள். முதலில் அது அவர்களுக்கு கடினமாக தெரிந்தாலும் பின்னாளில் நீங்கள் சொல்லியதன் அருமை அவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.